கழிஞ்சு சீக்கிரம் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடும், உன் பொண்ணு நல்ல முதல் மார்க் எடுப்பாங்க, அதனால இதெல்லாம் நீ கர்மா கழிச்சுக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு வழியே கிடையாது. வள்ளல் பெருமானார் சொன்ன ஜீவகாருண்யம். ஐயா சொன்ன ஜீவகாருண்யம் என்னன்னா, உணர்ந்து தயவு உணர்வோடு அதை செய்யணும். அன்பு உண்மையான அன்பா மேலோங்கி இதை செஞ்சா எனக்கு கிடைக்குதுன்றத கடந்து இது நான் செய்யணும். இது செய்யும் பொழுது என்னோட ஆத்மாவுக்கு பரிபூரணமான நிறைவு கிடைக்குது. நான் சாப்பாடு போட்டுதான் அவங்க சாப்பிட்டேன், நம்ம சாப்பாடு போட்டுதான் அவங்க சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. இறைவன் எப்படி யாருக்கு கொடுக்கணுமோ அதை அப்படி கொடுக்க போற. நாம சாப்பாடு போட்டுதான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இதை செய்யறதுனால என்னோட ஆன்மா பரிபூரண ஒரு நிறைவடையுது, அது பரிபூரணமான சுத்தம் அடையுது, பரிபூரணமான அருள் நிலைய பூரணமா அடையுது. இதற்காக நான் தர்மம் செய்யறேன். அது எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது, அருள் ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த உணர்வோடு நம்மளோட ஜீவகாருண்யம் இருக்கணும். ஐயா சொல்லிட்டாங்க சாப்பாடு கொடுத்துடணும், ஐயா சொல்லிட்டாங்க சாப்பாடு கொடுத்துடணும், ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயா சொல்லிட்டாரு சாப்பாடு. இதுக்கான தர்மமே கிடையாது. தர்மங்கிறது என்னோட ஆன்மாவுக்கு ஒரு பூரணமான நிறைவு கிடைக்குது, அருள் ஆனந்தத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்காக நான் தர்மம் செய்யறேன்ற அந்த அருள் உணர்வோடு நம்மளோட செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது இகநிலை பொருளாய் இந்த இயத்துல நாம நிலைச்சி இருக்கணும். நிலைச்சி இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப நம்மளோட உணர்வுகள், இறைவா நீ என்னை படைச்சிட்டப்பா, இந்த